ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுக்கு மல்லி டீ. இப்போது எங்கே பார்த்தாலும் ஃபீவர் தாங்க பரவிட்டுருக்கு. குழந்தைங்க சிறப்பாக குடித்தாலும் வயிறு புண்ணாயிருது. அப்படி ஃபீவர் வந்துட்டு போனாலும் ரொம்ப உடல் அலுப்பு, உடல் வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை இந்த டீ வச்சு குடிங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்துக்கலாம். சுக்கு இதில் நான் அளவு காமிச்சிருக்கிறதுல பாதி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுனா 25 கிராம் மல்லி இருக்கும். சுக்கு ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா இதை இப்போ 1-2 தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பண்ண வேணாம், 1-2 மட்டும் இருக்கட்டும். இது செய்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது 3 டம்ளர் ஆற வரையும் கொதிக்க விடணும். ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உடல் அலுப்பு, பெரியவங்களுக்கு உடல் வலி, இந்த மாதிரி இப்போ ஃபீவர் வந்துட்டு போனால் கூட நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு பாடி பெயினிங் இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ரெசிபி பண்ணி குடிங்க. காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த காஃபி பொடி சேர்த்துக்கலாம். டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் டீ தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொதிக்கட்டும். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னே இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 75 கிராம் அளவு கருப்பட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை அளவெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க கருப்பட்டியை. இது கரையிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும். இது உண்மையிலே எஃபெக்டிவான மெத்தட். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்குன்னு. இது அந்தளவு சளி, ஜீரண கோளாறுன்னு எக்கச்சக்க நன்மை இதில் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சிறப்பாக கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வயிறு புண்ணாகிறத விட இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தோன்னா எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்க காய்ச்சல்ல இருந்தும் தப்பிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இதை கொதிச்சதை வடிகட்டி எடுத்துடலாம் தனியாக. கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சால் போதும், எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான நம்மளுக்கு சுக்கு மல்லி டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் காஃபி தூள் கலந்துக்கோங்க. எப்பயும் போல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.